ஐயனோட கதைகள் பாட ஐயனோட கதைகள் பாட தோல் வந்த அருள்வா சாமி மதவு பாட நாயகனே அருள்வா கையில நல்ல கையில பொண்ணு வல்லு கைலாயம்மா நல்ல கையிலே பொண்ணு வல்லு கைலாயம்மா ஆனி பொன்னால் முடி கொழுங்கும் அந்த பெரிய கையிலே ஆனி பொன்னால் முடி கொழுங்கும் அந்த பெரிய கையிலே அந்த தானாக முளைத்த ஒரு அது பொண்ணு வள்ளி கையிலே சதுமுகனம் தேவர்களா கல்வி எல்லாம் கற்று அந்த அமராவதி என்னும் தெய்வலோகம் அந்த தெய்வலோகம் தலமதியிலே இந்திரனு இந்திராணியா சத்தியலோகம் பிரம்மலோகம் அந்த பிரம்மலோகம் தலமதியிலே பிரம்மனோடு கலைமகளா அந்த திருப்பார் கடலதிலே திருமால் என்பேரும் மகாலட்சுமியோடு கொழுவிருந்தார் அந்த கைலாச மாமலையில் ஆண்டவன் சிவனாரும் ஆதி சக்தியான பார்வதியா யமலோகம் தலமதியிலே யமனோடு ஷியாமலையா 33 கோடி தேவர்களா 41,000 ரிஷிமார்கள் கிண்ணரங்கம்பூருடன் காந்தூர ருத்திரரா நல்ல கலை கோட்டு மாமுனியா அழகு கும்பு மாமுனிவன் சுடரோதும் ஓதி மார்க்கண்டையன் கொழுவிருந்த அந்த கைலாக வளையதிலே காலை கண்டன் அருளாலே அந்த காலை கண்ணனுட அருளாலே கைலாச மலையதிலே காலை கண்ணன் சிவனாரோடு காலை கண்ணன் சிவனாரோ ஆதியும் அந்தமுமாக விளங்கும் அருள் பெரும் ஜோதியாக தனிப்பெரும் கருணை உள்ளம் படைத்தாண்டவன். ஆமா, ஆண்டவன் சிவபெருமா. அம்மை அப்பனாக, சரி, சக்தி சிவனாக, ஆமா, இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவனாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவன் சிவபெருமானும் ஆதிபரா சக்தி. ஆமா, 14 உலகத்திற்கும் தலைவனாக அமர்ந்து கொண்டிருக்கிறான். மண்ணையும் படைத்தவர் அவர்தான். ஆமா, விண்ணையும் படைத்தவர் அவர்தான். கண்டிப்பாக. மண் உலகத்தினுடைய ஜீவராசிகளை படைத்தவர் அல்லவா? ஆமா, அந்த படைத்த பகவானுடைய அருளால், சரி, அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாள உலகம். பாதாள உலகம். மேல் உலகத்தில் தேவாதி தேவர்கள். ஆமா, தெய்வத்திற்கு எப்போதும் அழகாகவே தன்னை அர்ப்பணித்து, ஆமா, தொண்டுலியம் செய்யக்கூடியவர். எப்போதுமே ஆண்டவா 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 என்றே வேண்டிக் கொண்டிருப்பார்கள். ஆமா, மத்தியில் மனிதர்கள். ஆமா, நாமல் எப்போவாது நினைப்போம். ஆமா, மனசு வந்தா நினைச்சுக்கிட வேண்டியதான். ஒரு சிலர் எப்பவுமே நினைக்க மாட்டார். ஆமா, ஒரு சிலர் எப்பவுமே நினைத்து கொண்டே இருப்பார்.
ஆமா, ஒரு சிலவர் தெய்வம் இல்லை என்று சொல்லுவார். அதான் மனிதர்களில் பலவாறு உண்டல்லவா? கண்டிப்பா. பறவைகள் எப்படி பலவிதமோ அதே மாதிரி மனிதர்களும் பலவிதம் தான். மனிதனுடைய குணமும் பலவிதமாக இருக்கும். இருக்கும் அல்லவா? ஒருத்தருக்கு இருக்குன்னு சொல்லுவார், ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவார். அவர் வாயினால் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆமா, அவர் தான் 1000 திருப்பு சொல்லுவார். நம்மளை விட அதிகமா பேசுவார். அவர் தான் பேசுவார். தெய்வம் இல்ல. அந்த தெய்வத்தை அழகாக வணங்கி வருகின்ற தேவர்கள் மேல் உலகத்திலும் மனிதர்கள் மத்திய உலகத்திலும் ஆமா இன்னும் பாதாள உலகம். ஆமா, யார் இருக்கிறா? யார் இருக்கிறா தெரியுமா? யாரு? மூர்க்க குணம் படைத்தவன். ஆமா, எதற்கும் அஞ்ச மாட்டான். அஞ்ச மாட்டான். தேவாதி தேவரோடு சேர்ந்து அழகாக திருப்பார் கடலிலே அமிர்தம் கடைந்து, சரி, அந்த அமிர்தம் கிடைக்கின்ற போது அமிர்தத்துக்காக சண்டையிட்டு, அந்த திருமாலுடைய அருளால் சக்கரத்துக்கு பயந்து பாதாளம் உணர்ந்தார். ஆமா, அமர்ந்திருக்கிறார்கள். அப்பவே பாதாளத்துக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டா ஓடுங்க, லாய்க்கப்படாதுன்னு. அப்பேற்பட்ட அசுரர்கள் சரி எங்க இருக்கிறார்? எங்க? அந்த பாதாள உலகம் அதில். சரி, அந்த பாதாள லோகம் அதில், பாதாள உலகம் அதில் அசுரர் இனத்தார் அதை சார்ந்து வரார்கள். அதத்தில் பிறந்த அருமை புத்திரன் பத்மாசூரன் அவன் பாதாளம் பிறந்ததாலே பத்மாசூரன் எந்தூரை அரக்கர்குலம் பிறந்ததாலே வல்லம்மையா பிறந்ததாலே அவனை வல்லரக்கல் என்றூரை வல்லரக்கல் என்றூரை பாதாள லோகமதில் வல்லரக்கல் என்றுரை வல்லரக்கல் என்றுரை பாதாளம் பத்மாசூரன் உணர்ந்தவன். ஆமா, 6 சாஸ்திரம் தெரிந்தவன். சரி, 11 பிராணம். ஆமா, 28 அகமங்கள். ஆமா, 32 தான தர்மங்கள். 64 கலைக்காணியம். 96 தத்துவங்கள். 108 இதிகாச புராணங்கள். இதிகாச புராணங்கள் அத்தனையும் படித்து, ஆமா, இந்த கம்ப்யூட்டர் மாதிரி, ஆமா, அப்படி புத்தகத்தை அப்படி பார்த்தாச்சுன்னா அப்படி ஸ்கேன் பண்ண மாதிரி ஆகிடும். ஆமா, இப்ப நமக்கு மதியம் என்ன சாப்பிட்டோம்னு கேட்டா அடுத்தது சொல்ல தெரியாது, மறந்துடும். என்ன சாப்பிட்டோம்? ஆனா அரக்கன், சரி, ரிக்கு யசூர் சாமம் அதர்வனம் அந்த வேதங்கள் எல்லாம் உணர்ந்தவன், கற்று உணர்ந்தவன். ஆய கலைகள் 64 தெரிந்தவன். ஆமா, மல்லடம்பு, சிலம்பு தொழில், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், அப்படி ஒவ்வொரு வில்வித்தைகள். ஆமா, அவன் தெரியாத வித்தையே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நாட்டை ஆள்கின்ற மன்னவனுக்கு தேவையான, ஆமா, எல்லா தகுதியும் இருக்கிறது. அத்தனையும் படித்திருக்கிறான் வல்லரக்கன். பத்மாசூர வல்லரக்கன். அந்த பத்மாசூரனாக வல்லரக்கன் அழகாக நாட்டை எப்படி ஆளுகிறான்? எப்படி அவனி உலகம் அவனை சுத்தி இருக்குகின்ற நாடு சின்ன நாடு. ஆமா, 55. அவன் நாட்டை சேர்த்த 56 தேசம். 56 தேசத்துக்கு எப்படி இருக்கிறான்? எப்படி? அரசனாக, ஆமா, தலைவனாக, மன்னனாக. சரி, அந்த பத்மாசூரனானவன், சரி, அவனி சூழும் உலகம் அரசர் பாதாள பத்மாசூரன் நாட்டை ஆளும் போது 6 ஒரு கடமை வாங்கி தவறாமல் நேர்மையோடு அன்போ சத்தியங்கள் தவறாமல் அந்த மன்னவன் ஆண்டானே
விளைந்ததாலே அந்த பாதாள உலகம் அதில் ஆட்சி செய்யும் நாளையிலே அவனை சூழும் மன்னரல்ல அந்த வல்லரக மன்னருக்கு அந்த கப்பம் கொண்டு கொடுப்பார காணிக்கையும் செலுத்துகிறார் இருசால் கொண்டு கொடுப்பார இருந்துமெல்ல வணங்குகிறார் ஈவோடு இரக்கத்தோடு ஆண்டு ஆரால் வல்ல இரக்கத்தோடு இன்பமுடன் வாழ்ந்து அந்த பாதாள வல்லரக்கனாரவன் பத்மாசுரன் ஆண்டு வருகின்ற நாளையில் சரி ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி ஆமா நீதி தவற மாட்டான் நேர்மை விலக மாட்டான் சத்தியம் விலகாமல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வேணுமல்லவா கண்டிப்பா அதாவது என்ன நம் மனசாட்சிக்காக கொஞ்சம் பயப்படணும் கண்டிப்பா பயப்படணும் இல்லையா ஆமா நாம் செய்கின்ற குற்றங்கள் செய்கின்ற தவறுகள் சரி நம்முடைய மனதுக்கு உறுத்தும் அல்லவா சில நேரம் கண்டிப்பா உறுத்தும் அதுதான் ஈவு இரக்கம் ஆமா அதே மாதிரி ஒரு ஒண்ணுக்கு முடியாதால் பசியோடு வந்தார்னா கையில் இருக்கும்போது ஒரு 10 ரூபா இருக்கும்போது என்ன 2 ரூபா வச்சியாங்க ஐயா டீ குடிச்சுக்காங்க சாப்பிட்டுக்காங்க ஆமா இப்போ 2 ரூபாய்க்கு சாப்பிட முடியாது ஒரு 10 ரூபா இருக்கும்போது 10 ரூபா 10 ரூபா இல்ல பெரிய 10 ரூபா ஆமா இருந்துன்னா ஐயா ஒரு 50 ரூபா வச்சியாங்க சாப்பிடுங்க கடையில் சாப்பிடுங்க இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம் அதான் ஈவு ஆமா இரக்கம் ஆமா வேணும் தயவு தாட்சணியம் வேண்டும் அல்லவா கண்டிப்பா ஏனென்றால் நாம் வாழ்ந்திருப்பது கொஞ்ச நாள் ஆமா ஆனால் சரி நம்ம பெயர் என்னைக்கும் மறக்க கூடாது நிலைச்சு நிக்கணும் அதுக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன செய்யலாம் அதுக்கு நீ கடனை வாங்கி யாரும் தர்மம் பண்ண சொல்லல இல்ல வேண்டாம் அந்த தர்மம் பண்ணப்படாது வேண்டாம் கடைக்காரனா நம்ம ஆயிருவோம் அப்புறம் அதுக்கப்புறம் வட்டி கொடுக்க முடியாது அடுத்த நம்ம தெருவோட ஏந்திட்டு போக வேண்டியது அப்ப நம்ம அடுத்த திருவோட ஏந்து தெருவோட போகிட்டு இருக்கும் அதேதான் ஆமா முடிந்த அளவுக்கு ஆமா ஏண்ட அளவுக்கு செய்யலாம் இல்லாதவருக்கு தர்மம் செய்ய வேண்டும் ஆமா அந்த தர்மங்களை எல்லாம் செய்து கொண்டு அருமை மன்னாதி மன்னவன் பத்மாசூரன் வல்லரக்கன் அப்படி வாழுகின்ற போது குறுநாட்டு மன்னர்கள்லாம் அரக்கனுக்கு என்ன கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார்கள் கப்பம் காணிக்கை கிஸ்தி இருசால் பகுதி பணம் கொடுக்கிறார் இப்ப நம்ம எல்லாம் கொடுக்கணும் வீட்டு வரி ஆமா நிலவரி சரி தண்ணி வரி ஆமா இறச்சி வரி சரி கெட்டதம் இல்லையா சுங்க வரி ஆமா இந்த போகும்போது காரு வாங்கி 10 லட்சத்துக்கு வாங்கி சரி அதுக்கு அப்பப்போ சுங்க வரி கட்டுறோம் இல்ல ஆமா ரோட் டாக்ஸ் ரோட் என்னையா அது கட்டுறோம் இல்லவா அதை வச்சு தான் அரசாங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு கண்டிப்பா ஆமா பணம் யாருடைய பணம் சரி நம்ம பணம் தான் நம்ம பணத்தை விட்டு அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்ம பணம் ரிட்டர்ன் நம்மகிட்டே வருது இல்லையா அந்த பாதாள அரக்கனுக்கு கொண்டு கப்பம் கொடுத்தார் காணிக்கை கொடுத்தார் கிருஷ்டி கொடுத்தார் கீழ்ப்பணி நடந்தார் அல்லவா ஆமா கொடுக்க என்ன ஆகிறது அரக்கனுக்கு பணம் பெருகிக்கிட்டே இருக்கு ஆமா கஜனா நிரம்பி வலியுது பேங்க்ல ஆமா அப்பப்ப பணம் போட எடுத்துக்கிட்டே இருந்தா தான் குறையும் போட என்ன ஆகும் கூடிக்கிட்டே இருக்கும் சேர்ந்துகிட்டே இருக்கும் என்ன ஆமா போன வாரம் பார்க்கும்போது 1,12,000 ரூபாய் கிடந்தது சரி இந்த வருஷம் பார்க்க 2,20,000 ரூபாய் கிடக்கு பரவாயில்லையே அந்த அளவுக்கு பணம் போட்டுருக்கு ஏறி இருக்கு தம்பி போட்டு வச்சிருக்கான் அக்கௌண்ட்ல ஆமா ஆமா நம்ம அக்கௌண்ட்ல திவாலா இருக்கு ஆமா அந்த பாதாள பத்மாசுரனுடைய அரக்கனுடைய ஆட்சியில் சரி மக்கள் கப்பம் கொடுத்தார் அல்லவா ஆமா கொடுக்க என்ன ஆகிறது கஜனா நிரம்புகிறது பெட்டகம் நிரம்பியது ஆமா இரும்பு வேலைகள்லாம் நிரம்பியது அந்த பணம் வருகின்ற போது என்ன வரும் தெரியுமா என்ன ஒரு மனிதனுக்கு பண்பு வர வேண்டும் கண்டிப்பா புகழை கண்டு
மெய் மறந்து விடக்கூடாது. கண்டிப்பா புகழ் வரும், வரும். அந்த புகழ் நிலையற்றது. ஆமா, அதை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கடினம். பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆமா, அந்த வாங்கிய பேரை காப்பாற்ற அதை விட ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்படணும். ஆமா, கஷ்டப்படாம எந்த வாழ்க்கையிலும் நம்ம சிறப்படைய முடியாது. கண்டிப்பா முன்னுக்கு வர முடியாது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஆமா, அந்த பாதாள வல்லரக்கன் என்ன பண்ணுகிறான்? என்ன பண்ணுகிறான்? காசு வருகின்ற நேரம், நேரம் அதில் அந்த காசு வருகின்ற போது காசு அவன் கண்ணை மறைச்சிரும் இல்லையா? கண்ணை மறைச்சுக்கலாம், சும்மா இருக்கலாம்ல. எப்படி இருக்கலாம்? கண்ணை மறைச்சு ஒன்ன மறைச்சாலும் பரவாயில்ல, என்ன மறைச்சாலும் பரவாயில்லையா? யார மறக்கிறான்? யாரை? அந்த கடவுளை மறந்தானே மறந்தானே. அந்த பாதாள வல்லரக்க மன்னவனோ கடவுளை மறந்தானே மறந்தானே. அந்த கட்டழகனா வல்லரக்கன் மறந்தானே மறந்தானே. கடிப்பதற்கு கரடும் இல்ல புல்லும் இல்ல கடும் பஞ்சம் வருகுதையா கொஞ்சம் வந்துடும் பஞ்சம் மரக்கால் உருண்ட பஞ்சம் மன்னவனை தோற்கும் பஞ்சம் தோற்கு பஞ்சமாக இருக்கிறது. உன்ன உணவில்லை, உடுப்பதற்கு ஆடையும் இல்ல, குடிக்க தண்ணீர் இல்ல. ஐயோ பாவம், உப்பு தண்ணியா தான் தண்ணி, அதான் தண்ணி கிடைக்கணும் இல்ல, வேணும் இல்லையா? அந்த தண்ணியும் இல்ல இருக்கு. ஆனா எங்க தண்ணி ஒத்தினாலும் நம்ம குளத்துல தண்ணி ஒத்த மாட்டுக்கு. அதை பிடிச்சு பிடிச்சு பாட்டில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓ அப்படியா? அந்த தண்ணி ஒரு நாள் வத்த மாட்டுக்கு.
பத்தாது. கெட்டும் போகாது, நம்ம கெட்டு போயிடுவோம். ஆமா. அந்த பாதாள பத்மாசுரனாரவன் அழகாகவே ஆட்சி புரிகின்ற நாள் நீதியோடு ஆண்டான், நீதிமலை பொழிந்தது. நேர்மையுடன் ஆண்டான், நேர்ம மலை பொழிந்தது. அவன் தர்மத்தை மறந்தா, தெய்வ மறந்தா, சரி, ஈவு இரக்கத்தை மறந்தா, கடவுளை மறந்தா. மறந்ததினால் பாதாள் உலகமறில் பெருமஞ்சம் வந்துதையா, வந்துதையா. ஆளாக்கு உருண்ட பஞ்சம், அடியவரை தோற்க பஞ்சம், உலக்கு உருண்ட பஞ்சம், உடையவனாரை தோற்ற பஞ்சம், மரக்கால் உருண்ட பஞ்சம், மன்னவனை தோற்கும் பஞ்சம். அப்பேற்பட்ட பஞ்சம். இப்ப நமக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சரி, அந்த பணத்தை வச்சு வெறும் பணத்தை வச்சு எதாவது பண்ண முடியுமா? ஏதாட்டு பொருளை வாங்கலாம். பணத்தை கொடுத்து அரிசி வாங்கலாம், ஆமா, பொங்கி சாப்பிடலாம், ஆமா, கோதுமை வாங்கலாம், சரி, சமைச்சு சாப்பிடலாம். ஆமா. ஆனா என்ன, வெறும் பணத்தை மட்டும் வச்சு ஒரு 500 தாள், ஒரு 10 தாளை போட்டு சரி, நல்ல வெண்ணில வச்சு கொதிக்க வச்சு நல்ல மத்தி போட்டு கடைஞ்சி அதை பிடிக்க முடியுமா? முடியாது இல்லையா? முடியாது. இல்ல சில்லறையா ஒரு 5 ரூபா தான், 5 ரூபானா 10 ரூபானா போட்டு உரல்ல போட்டு நல்ல மிக்சியில போட்டு இடிச்சு சரி அதை சாப்பிட்டா பசியாருமா? ஆறாது, பிளாட் ஆயிடுவோம். ஆமா இல்ல. அப்ப என்ன வேண்டும்? ஆகாரம் வேண்டும், அதுக்கு நீர் வேண்டும். மனிதனுக்கு அதுக்குத்தான் ஆண்டவன் என்ன கொடுத்திருக்கான்? பசியை கொடுத்திருக்கிறான். கண்டிப்பா, ஓடி ஓடி உழை. அந்த பசி ஒன்று மனிதனுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் மனிதன் எங்கேயும் போக மாட்டான், ஒரே இடத்துல உட்கார்ந்துருவான். ஆமா, இருந்த இடத்துலயே இருந்துக்கிடலாம், ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். பசியை கொடுக்க போய் தான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேலை இருக்கு. ஆமா, இவருக்கு கொத்தனார் வேலை, சரி, அவருக்கு ஒயரிங் வேலை, இவருக்கு திங்கர் வேலை, பிளம்பிங் வேலை, இவருக்கு மரங்களை சுமக்குகின்ற அறுக்குகின்ற வேலை, இவருக்கு இந்த வேலை போஸ்ட்மேன் வேலை. ஆமா, தெருவா கொண்டு காகிதத்தை கொடுத்துட்டு வரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவா தான் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்துருக்கலாம். ஆமா, கண்டிப்பா. ஒருவருக்கு பார்த்தா வருமானம் வைக்க இடம் இருக்காது. ஆமா, கோடான கோடி. இன்னொருக்கு 300 ரூபாய் சம்பளம் தான், அதை வச்சு பறிச்சுட்டு போகணும். ஆமா ஆமா, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். கண்டிப்பா. அந்த பாதாள அரக்கனுடைய ஆட்சியலை மலையில் அல்லவா? ஆமா, எல்லாம் தட்டுப்பாடு, எல்லாம் தட்டுப்பாடு வந்துடும் இல்லையா? என்ன ஆகிறது? உண்ண உணவில்லை, உடுக்க ஆடை இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. மக்கள் எல்லாம் பெரும் அவதிப்படுகிறார். அவதிப்பட்டு கொண்டிருக்கிறா. உழவன் சேத்திரை கால வைத்தா தான் நம்ம சோத்திர கையை வைக்க முடியும். நம்ம யாருக்கு தெரியுது? யாருக்கு தெரியுது? ஆனா அந்த உழவனுடைய பாடு பெரும்பாடு. அதை ஆக்கி அதை பயிர் செய்து சந்தைக்கு கொண்டு வித்து, சரி, அன்னைக்கு இவரு வைக்கிற நேரம் அவருக்கு விலை போகாது. என்ன செய்ய பாவம். அதுக்கு முந்தின வாரம் 1 கிலோ உள்ளி